Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். So இன்னைக்கு வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா 10 minutesல உங்களால மேக்கப் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு கிளம்ப முடியுமா? நான் யூசுவலா என்னோட சேனல்ல மேக்கப்க்குன்னு மட்டும் தனியா போடுற வீடியோல என்னென்ன ப்ரொசீஜர்லாம் காமிக்கிறனோ அது எல்லாத்தையுமே உங்களால சீக்கிரமா செஞ்சு பண்ண முடியுமா? வெளியில கிளம்ப முடியுமான்றதை வந்து நம்ம இன்னைக்கு சேலஞ்சா பண்ண போறோம். ஸோ ஆக்சுவலாக என்னாச்சுன்னா நான் ரீசெண்டாக அப்லோட் பண்ண ஒரு வீடியோ அதில் வந்து சிம்பிள் மேக்கப்னு போட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன், நிறைய டைம் எடுக்கும், இது வந்து வெளியில் போகிற டைமில் நம்மளால் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அப்படி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு கரெக்டான பிளானிங்கும் கரெக்டான ப்ராடக்ட்ஸும் கரெக்டான இடத்துல இருந்துச்சுன்னா உங்களால் கண்டிப்பாக 10 minutesல எல்லாமே செஞ்சுக்க முடியும். எக்ஸ்ட்ராவாக கூட செய்யலாம். அண்ட் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்பீடாகவே செய்யலாம். ஸோ இன்றைக்கி நான் அதை தான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். உங்களால் பண்ண முடியுமா? அண்ட் உண்மையாக சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து 10 minutes அட் ஸ்ட்ரெச் ஃபுல் மேக்கப் நான் இங்கே வந்து ட்ரை பண்ணி காமிக்க போகிறேன். நானுமே எனக்கு இதை சேலஞ்சாக தான் எடுத்துக்கிட்டு பண்ண போகிறேன். ஸோ பார்ப்போம். 10 minutesல நான் இதுக்கு முன்னாடி 15 minutesலாம் கிளம்பியிருக்கேன். 10 minutesல எல்லா ப்ரொசீஜருமே ஜென்ரலாக நான் பண்ணுற அந்த க்ரீம் கான்டோர், ஹைலைட்டிங், ஐஷேடோ, ஐலைனர் இது எல்லாமே பண்ணி நம்மளால் ப்ரெசன்டபுளாக கிளம்ப முடியுமான்றதை வந்து நம்ம இன்றைக்கி இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் டைமர் ஆன் பண்ணிவிட்டு இன்றைக்கி இது வந்து பார்த்திங்கன்னா அன்கட் எடிஷன் மாதிரி இருக்க போகுது. ஸோ நான் எதுவுமே எடிட் பண்ண போகிறதில்ல. 10 minutes ஷார்ப்பாக ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி நான் இந்த லுக்கை வந்து இன்றைக்கி நான் க்ரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். நான் வந்து என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து லைன் பண்ணி இங்கே வந்து வச்சுருக்கேன். பார்ப்போம் இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன். என்னால் பண்ண முடிஞ்சால் உங்களாலையும் கண்டிப்பாக பண்ண முடியும். அண்ட் ப்ராக்டிஸ் அண்ட் பேஷன் இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். அண்ட் நம்ம இப்போது இதுக்கு மேலே லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ டைமை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து எப்பயும் போல் என்னோடய மைசெல்லா வாட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எந்த ஸ்டெப்பையுமே வந்து விடக்கூடாதுன்னு நான் இருக்கேன். ஸோ ஏதாவது சப்போஸ் அவசரத்தில் பண்ணும்போது விட்டுட்டேன்னா தயவு செஞ்சு ரொம்ப கோச்சிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா ஸ்டெப்புமே வந்து இன்னைக்கு காட்டுறேன். அண்ட் நான் என்னோடய காட்டன் எங்கே வச்சேன்னு தெரியல. ஸோ நான் டிஷ்யூவில் வந்து இதை பண்ணுறேன். அண்ட் ரொம்ப ஜென்டிலாகவே வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து அண்டர் ஐ க்ரீம் போகிறேன். அண்டர் ஐ க்ரீமுக்கு என்னோடய ஃபேவரட் பயோட்டிக் அண்டர் ஐ க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் நான் பேசிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஏன்னா இது அன்கட் எடிஷனாக இருக்க போது. ஸோ ஏதாச்சும் பேசினா தான் உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும். அண்ட் மாய்ஸ்சரைசிங்க்கு வந்துட்டு இந்த பயோட்டிக்கில் இருக்க ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது என்னோடய ஃபேவரெட்லாம் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நல்ல மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். அதனால மட்டும்தான் இதை பண்ணுறேன். ஸோ இப்போது லிப்பையும் வந்து கொஞ்சம் லிப் பாம் போட்டாச்சு. கரெக்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஆரஞ்சு கரெக்டர் வந்து கண்டிப்பான ஒன்று என்னோடய மேக்கப் ரொட்டீனில். அது இல்லாமல் சான்ஸே கிடையாது. ரொம்ப கஷ்டம் நான் பண்ணுறது. லைக் டெய்லி மேக்கப்பில் ஆப்வியஸாக ஆரஞ்சு கரெக்டர்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ நான் வந்து என்னோடய மேக் கன்சீலர் பேலட்லேருந்து ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணி பண்ணுறேன். நீங்கள் இல்லைன்னா அந்த NYB கன்சீலர் கூட நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய LOREAL ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஷேட்லாம் தெரியல இப்போது அவசரத்தில் பண்ணுறதுனால. அண்ட் நீங்கள் பேசாமல் பண்ணும்போது கண்டிப்பாக இதை விட ஃபாஸ்ட்டாகவே பண்ணலாம். ஸோ நான் சொல்கிறேன், நீங்கள் தனியாக கிளம்பும்போது இந்த டென்ஷன்லாம் எதுவும் இல்லாமல் அழகாக பண்ணலாம். ஓகே, கொஞ்சமாக என் கழுத்துக்கும் நான் எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே 2 minutesா? அட பாவமே. ஓகே, செய்வோம். என்ன செய்ய முடியுதோ அதை செய்வோம். ஸோ நெக்ஸ்ட் என்னோடய ஐப்ரோஸ். இது வந்து புதுசாக நான் வாங்கின MICELLAR ப்ரோ கிட். ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க, என்னால் கண்டிப்பாக காமிச்சிட்டு இருக்க முடியாது. ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஆல்ரெடி டைம் ஓடிட்டுருக்கு வேகமாக. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஈவனாக ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்சீலிங். 7 minutes left.
ஸோ கன்சீலருக்கு நான் வந்து மேக்கப் ரெவல்யூஷன் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் க்ரீம் கான்டோர். அதே ஸ்பஞ்சாலே நான் வந்து டக்குன்னு ஒரு கான்டோர் ஒன்று பண்ணுறேன். நான் வந்து கண்டிப்பாக பவுடர் கான்டோருமே வந்து பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன். அவசரம் இந்த மாதிரி ஆச்சுன்னா இப்படி டக்குன்னு பண்ணி ட்ரை பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பவுடர் பண்ண போகிறேன். மேக்கப் ரெவல்யூஷன் பனானா பவுடர் பண்ணுறேன். ஒரு பஃப் மூலியமாக இதை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே உங்களால் இவ்வளோ தூரம் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் போகிற இடம் பொறுத்து, மீட் பண்ண போகிற ஆளுங்க பொறுத்து நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து மாற்றிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஸ்லைட்டாக வந்து ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். 5 மினிட்ஸ் ஆக போகுது. ஓகே, எனக்கு இன்னும் கொஞ்சம் பவுடர் இங்கெல்லாம் தேவைப்படுது. வேகமாக பண்ணுறதுனால குட்டி பசங்களுக்கு பவுடர் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்ருக்கேன். பட் நீங்கள் உங்களுக்குன்னு பண்ணிக்கும் போது இதை விட மோசமாலாம் நடக்கும். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் தான். ஸோ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. டக்குன்னு ஒரு நோஸ் கான்டோர் அண்ட் இதையும் பண்ணிவிட்டு முடியெல்லாம் சரி பண்ணிவிட்டு ப்ளஷ் வந்து ஒரு ஹைலைட்டிங் ப்ளஷ் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து வேலை கொஞ்சம் மிச்சமாகும். ஆனாலும் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, கோச்சிப்பீங்கன்றதுனால நான் ஹைலைட்டிங்கும் இன்றைக்கி பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ இப்போது நம்ம ஐஷேடோவுக்கு போகலாம். ஐஷேடோவுக்கு ஒரு இது செம்ம பிக்மெண்டடாக இருக்குது. இது புதுசாக நான் வாங்கினேன் மெஸ்க்லேயர் ஐஷேடோ. கலர் நல்லா இருக்கே, சரி ட்ரை பண்ணுவோன்னு இதை எடுத்தேன். கண்டிப்பாக இதுக்கு பிளெண்டிங் தேவை. ஓகே ஓகே, ஆக்சுவலி அதை நான் கையிலே கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிட்டேன், நோ ப்ராப்ளம். என்னோடய ப்ரான்சர் வச்சு டக்குன்னு மினிட்ஸ் தான் இருக்குது. டென்ஷன் ஆகக்கூடாது. ஹைலைட்டர் வச்சு லைட்டாக என்னோடய ப்ரோ போன் ஏரியாவை ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் லிப்ஸ்டிக் போயிடுறேன். அது முடிஞ்சால் கொஞ்சம் ஃபினிஷ்டாக தெரியும். இது வந்து நிக்ஸில் இருந்து ஒரு லிப்ஸ்டிக். நான் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா உங்களுக்கு அப்புறமா நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ லைட்டாக அந்த ரோஸ் கலரை, அந்த ஐ ஷேடோ கலரை கண்ணுக்கு கீழே பண்ணிவிட்டு அண்ட் ஒரு டார்க் ப்ரௌன் கலர் எடுத்து அவுட்டர் வீல இன்டென்ஸ் பண்ணி என்னோட லேஷ் லைன்லையும் லைட்டாக இன்டென்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் என்னால் ஐலைனர் போட முடியலனாலும் இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் காஜல், எல்ஐடின் காஜல் நினைக்கிறேன். எல்ஐடினா ஸ்டே குவிர்க்கியாக எனக்கு கரெக்டாக தெரில. அதெல்லாம்
ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக ஐலைனர். ஓகே 1 minute கிட்ட தான் இருக்குது. ரொம்ப தின்னாக தான் பண்ணுறேன். ஓகே ஸோ எஸ் நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா. ஓகே லாஸ்ட் மினிட்ல இருக்கும். அண்ட் நான் எப்பயும் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இன்னொரு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணியே காமிப்பேன். ஸோ இது வந்து ஒரு EYWBROW லிப்ஸ்டிக். ஸோ லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் நான் ஒரு பொட்டு வச்சுட்டேன்னா லுக் ஒரு அளவுக்கு கம்ப்ளீட்டட். உஷ் சீரியஸ்லி ஓகே ஃபைனலாக ஒரு டச்சப் பண்ணுறேன்ட்டு என் பவுடர் ஸ்பஞ்சை எடுத்து ஒரு காமெடி பண்ண பாருங்கள். இதுதான் நான் வந்து க்ரியேட் பண்ண லுக். 10 minutesல உங்களால் இவ்வளோ கிளம்ப முடியும். நீங்கள் ஐஷேடோவில் இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் பண்ணாமல் ஐஷேடோவே இல்லாமல் வெறும் ஐலைனர் மட்டும் வச்சு கிளம்புறீங்க அப்படின்னா ஆப்வியஸாக உங்களால் எல்லா ஸ்டெப்பையுமே வந்து ஃபாலோ பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் கொஞ்சம் என்ன நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா கொஞ்சம் ஐப்ரோஸ் டார்க்காக பண்ணியிருந்துருக்கலாம். ஓவரால் இது ஒரு டீசென்ட் லுக் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு மேக்கப் வீடியோ பார்த்துட்டு இதெல்லாம் வந்து எங்களால் பண்ண முடியாது, இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான ஸ்டெப்ஸு, நிறைய ஸ்டெப்ஸ் அப்படிலாமே கிடையவே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சது அந்த ஸ்டெப்பு பண்ணணும், உங்களுக்கு பண்ணால் உங்கள் ஃபேஸோட டெஃபினேஷன் வந்து உங்களுக்கு நிஜமாக பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். இல்லைனா பண்ணவே வேண்டாம். இதான் கரெக்டு, மேக்கப்பில் இப்படி தான் பண்ணணும்னு எந்த ஒரு ரூலுமே கிடையாது. நீங்கள் பண்ணுறது தான் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணலாம். உங்கள் லிப்ஸ்டிக் கூட எடுத்து நீங்கள் வந்து ஐலிட் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது ஒத்துக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். அது வந்து இதுதான் ரூல்ஸு, நீங்கள் இப்படி பண்ணுறது தப்பு, இந்த மாதிரி மேக்கப் பண்ணவே கூடாது அப்படிலாம் வந்து எதுவுமே கிடையாது. உங்களுடைய விஷ் தான். ஸோ நான் காமிக்கிறது இதெல்லாம் ஐடியாஸ், இப்படிலாம் பண்ணலாம், நான் இப்படி தான் பண்ணுவேன், எனக்கு இப்படி பண்ணுறது தான் பிடிக்கும் அப்படின்றது என்னோட ஐடியாஸ் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்டெப் பிடிக்கலையா இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததை பண்ணுங்கள். அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் தெரிஞ்சிடும் உங்களோட டேஸ்ட் என்ன, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கும், உங்கள் ஃபேஸ்க்கு என்னென்ன தேவை, ஒரு க்ரீம் கான்டோர் வேணுமா வேணாமா, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் பண்ண தான் உங்களுக்கு வந்து தெரியும். இத்தனை ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னு கூட கிடையாது. நான் ஆக்சுவலாக இந்த ப்ளஷ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நார்மல் பியூட்டி ஸ்டோரில் வாங்கின ஒரு ப்ளஷ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஷ் கம் ஹைலைட்டர். நான் ஃபஸ்ட்டு இது வாங்கினேன். இந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படின்னு கூட தெரியாது அந்த டைமில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷைனோடு இருக்கும். ஸோ இதை மட்டுமே நீங்கள் சீக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு க்ளோ வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 2-in-1 ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சி வந்து யூஸ் பண்ணலாம். இது நான் ஆன்லைனில் இந்த பிராண்ட் நான் எங்கேயுமே பார்க்கல. பட் ஆனால் நீங்கள் LA கேர்ள் ப்ளஷ்லாம் வந்து பார்த்தா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய நீங்கள் டிஸ்கவர் பண்ண தான் ப்ராடக்ட்ஸ் தெரியும், ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் தெரியும், இதை இப்படி யூஸ் பண்ணலான்ற ஐடியா கிடைக்கும். மேக்கப்புன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம், அது சிலரால் தான் பண்ண முடியும்னா கிடையவே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், உங்களால் கண்டிப்பாக முடியும், நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோட ட்ரை பண்ணிங்க. ஸோ அதை நான் வந்து தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணேன். அண்ட் உங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் டைம் தேவை, ஒரு 1/2 hour 1 hour இருந்தால் தான் உங்களால் வந்து இந்த மாதிரி லுக்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ண முடியும்னா கிடையவே கிடையாது. லைக் உங்களுக்கு ஒரு 10 to 15 minutes இருந்துச்சுன்னா போதும், ஈஸியாக வந்து கிளம்பிடலாம். ஒரே விஷயம் என்ன பண்ணுன்னா நீங்கள் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் மொதல் நாளே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த டைமில் வந்து இதை யூஸ் பண்ணலாமா அதை யூஸ் பண்ணலாமான்ற கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ இதை வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ போட்டேன். ப்ராக்டிஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் 10 and 5 minutesலேயே இந்த மாதிரி லுக்லாம் க்ரியேட் பண்ணலாம். ஸோ உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்கள் எல்லோரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.